அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றி அமைக்கப்படுமா என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கீழே ஹைப் என்று காமித்தால் மறக்காமல் ஹைப் செய்து விடவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கட்டமாக ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு புதிய மாற்றங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதாவது ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கண்டிப்பாக ஒரு முறையாவது அவர்களது கைரேகையை கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 6 மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்கள் கைரேகையை ரேஷன் கடை வாயிலாக புதுப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது முக்கிய அறிவிப்பு, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் KYC கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கண்டிப்பாக கைரேகை பதிவை செய்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக ரேஷன் அட்டையும் ஆதார் அட்டையும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் என்பது தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பாகும். அடுத்தபடியாக தமிழகத்தில் மட்டுமே 32,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த ரேஷன் கடை வாயிலாக சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பொருட்கள் பெற்று வருகின்றனர். அடுத்தபடியாக அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மானிய விலையில் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடை பணி நேரமானது காலை 8:30 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்பட்டு வந்த நிலையில் இதில் மதிய உணவு நேரத்தில் மட்டுமே 2 மணி நேரம் ஓய்வு வழங்கப்படுகிறது. இதனால் ஊழியர்கள் காலை முதல் இரவு வரை ரேஷன் கடையிலேயே இருக்கும் நிலை தள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறையும் வெள்ளிக்கிழமை விடுபடுவதால் குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது குறைவாக உள்ளதாக ஊழியர்கள் கவலை தெரிவித்து வருவதாக தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் நுகர்வு பொருள் வாணிப கழக குடோனுக்கு வெள்ளிக்கிழமை வேலை நாட்களாகவும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாகவும், ஆனால் ரேஷன் கடைக்கு மட்டும் பணியாளர்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறையாகவும் ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாகவும் இருப்பதால் விடுமுறை நாட்கள் எவ்வித பலனையும் அளிக்காமல் இருப்பதாக தற்போது கவலை தெரிவித்து வருகின்றனர். ஆகையால் இதற்காக மட்டுமே இந்த மனு தற்போது அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது விடுமுறை நாட்கள் எந்தவித பயனும் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரேஷன் கடைகள் 8:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மீண்டும் பிற்பகல் 2:30 முதல் 7 மணி வரையிலும் செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மதிய இடைவெளி நேரம் நீக்கப்பட்டு பணி நேரம் சுமார் 12 மணி நேரமாக உள்ளது. இதனால் பணியாளர்கள் மன உளைச்சலுக்கு மட்டும் ஆளாகி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தோடு மட்டுமல்லாமல் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ரேஷன் கடை வேலை நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் ரேஷன் கடையில் புதிய பணி நேரமாக காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 6 மணி வரையிலும் செயல்படும் வகையில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல விடுமுறை நாட்களையும் முதல் 2 வெள்ளிக்கிழமை வேலை நாட்களாகவும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களாகவும் மாற்றியமைக்க வேண்டும் என அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக துணை பதிவாளருக்கு பொது விநியோக திட்ட இணை பதிவாளர்கள் வெளியிட்ட உத்தரவில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் கோரிக்கை மனு தொடர்பாக ஆய்வுகள், வார விடுமுறை பணி நேரம் தொடர்பாக மாற்றம் செய்வதால் ஏற்படும் சிக்கல்கள் மட்டுமல்லாமல் சாதக பாதக ஆய்வுகளை அறிக்கை வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆய்வு அறிக்கையின்படி சென்னை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 2 மாவட்டங்களில் பணி நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கைப் செய்து விடவும். நன்றி, வணக்கம்.